வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. மாலை 3 மணிக்கு பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 மே 3 ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி ஆய்வறிக்கை. இன்றைய அறிக்கையில் தலைப்புச் செய்தியாக கடந்த 24 மணி நேர அதிகபட்ச மழைப்பிடிப்பு. இன்றைக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் மழை தொடங்கி இருக்கிறது. கடலோர மாவட்டங்களுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நாளையிலிருந்து தான் தீவிர மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிறது. வரக்கூடிய 5ஆம் தேதிக்கு மேலும் தீவிரமும் காற்றழுத்த தாழ்வு நிலை இலங்கை மற்றும் தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி உருவாகி இருக்கிறது. 7ஆம் தேதிக்கு மேல் ஒரு 3-4 நாட்களுக்கு மழைக்காலம் போல் ஒரு மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் தெரிகிறது. ஆகியவை காற்றழுத்த தாழ்வு நிலை தொடர் மழைப்பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிற நிலையில் 15ஆம் தேதி வரை இந்த மழைப்பொழிவு தொடர்வதற்கும் அடுத்த நிகழ்வு உருவாகி அதனைத் தொடர்ந்து வெப்பச்சலன இடிமழை பொழிவும் அதனைத் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழையும் மே முழுவதுமே மழைக்கு சாதகம் இருக்கிறது. இதுவரைக்கும் மேற்கு மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில் நாம் எதிர்பார்த்தது போலவே பெய்து வந்த மழை. நல்லா யோசிச்சு பார்க்கணும். யாருமே வானிலை அறிக்கையை பார்க்கறதே இல்லை. நாம தான் முதல்ல சொல்கிறோம், நாம தான் நீண்ட கால அறிக்கையை சொல்கிறோம், தாழ்வு நிலை உருவாகும்னு சொல்கிறோம், கோடை மழையெல்லாம் இந்த தேதியில் தொடங்கும், தீவிர மழைன்னு சொல்லி திரும்ப சொல்லிகிட்டே இருக்கோம். முதல் 15-20 நாட்களுக்கு முன்பே உறுதிப்படுத்தி எல்லா அறிக்கையிலையும் ஒரு தேதியை சொல்லி இந்த தேதியில் தொடங்கும்னு சொல்லி தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள் அதிகமாக இருக்கும். பிறகு படிப்படியாக கடலோரம் நெருங்கும். படிப்படியாக கடலோரம் நெருங்கி போராடி நெருங்கும். தாமதமாக தான் நெருங்கும். தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாள் அன்றைக்கு பிறகு அன்றைக்கு பிறகு கடலோர மாவட்டங்களுக்கு மழை பொழிவு கொடுக்கும். அடுத்தடுத்த 2 தாழ்வு நிலைகள் உருவாக போகிறது. வங்கக்கடலில் ஒன்று, அரபிக்கடலில் ஒன்றும். மேலும் மே மாதத்தில் முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்கு பருவமழை. இதெல்லாமே நம்ம தான் முன்கூட்டியே சொல்கிறோம். ஆனால் அறிக்கையை யாருமே பார்க்கறது இல்லை. நீங்களும் யாரையும் பார்க்கணுங்கிறது மாதிரி ஃபார்வர்ட் பண்ணுறதும் இல்லை. தயவு செய்து நேரடியாக திடீர்னு உள்ள வந்து மழை பெய்யுமா சார், அப்புறம் ஆங்காங்கே மழை பெய்யுது, நமக்கு மழை பெய்யாதா சார், எப்போ சார் நமக்கு மழை உண்டா இல்லையா, வெயில் எப்போ குறையும், இதெல்லாம் வந்து கேட்குறாங்க. தலைப்பிலேயே போட்டிருக்கோம், உள்ளே போய் பார்க்கணுன்னு கூட தேவை கிடையாது. தலைப்பிலே போட்டிருக்கோம், கேட்டுகிட்டே இருக்காங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. தயவுசெய்து உங்களால் முடிந்த அளவுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்லுங்கள். தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டுட்டு இருக்க சொல்லுங்கள். அப்டேட்ஸ் நம்மளோட வானிலை அறிக்கையை வந்து உழவன் மற்றும் வானிலை அறிவியலுங்கிறத அவங்களுக்கு புரிய வைங்க. வேறு எதுவும் நம்மளது கிடையாதுன்னு சொல்லுங்கள். உழவன் மற்றும் வானிலை அறிவியல் 2 மட்டும்தான் நம்மளுடையது. இதில் தொடர்ந்து அப்டேட்ஸை பார்த்துட்டே இருக்க சொல்லுங்கள். தூறல் விழுந்ததுக்கு அப்புறம் பார்க்குறது நல்லதில்லை. நேற்றைக்கு நிறைய இடங்களில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதற்கப்புறம் நான் இன்றைக்கு பெய்யாதுன்னு நினச்சேன், மழை வந்துருச்சு சார், நான் வானிலை அறிக்கையே பார்க்கல அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறீங்க. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை மீண்டும் சொல்கிறேன், உழவன் மற்றும் வானிலை அறிவியல் மட்டும்தான் நம்முடையது. தொடர்ந்து இதை பார்த்து கொண்டே இருங்க. கடந்த 24 மணி நேர வானிலை ஆய்வறிக்கை. இதில் மழைப்பொழிவு அறிக்கை. வாடிப்பட்டி மதுரை 10 சென்டிமீட்டர். நல்லா பாருங்க, இது கோடை. நம்ம என்ன சொன்னோம், ஒரு சில இடங்களில் கனமழை பொழியும், வயலில் நீர் தேங்குற அளவுக்கு மழை பெய்யும், அருகருகே ஒதுக்கி இருக்கும், கூடுதல் குறைவும் இருக்கும்னு சொன்னோம். மதுரை வாடிப்பட்டியில் 10 சென்டிமீட்டர். இது என்ன மழை காலமா கோடை காலமாங்கிறது போய் இன்னும் அதிகரிக்க போது மழை. முதல்ல புரிஞ்சுக்குங்க. கடலோர மாவட்டங்களுக்கு இனிமேல் தான் மழைப்பொழிவு தொடங்க போகிறது. இன்றைக்கெல்லாம் கடலோரம் திருவள்ளூருக்கு தொடங்கி சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு கூட வர வாய்ப்பு இருக்கு. இன்றைக்கு பார்ப்போம். அது சம்பந்தமா முதல்ல மழைப்பொழிவை பார்த்துருவோம். திருபுவனம் சிவகங்கை மாவட்டம் 8 சென்டிமீட்டர். சோழவந்தான் மதுரை மற்றும் சாத்தியார் அணைக்கட்டு 7 சென்டிமீட்டர். ஆண்டிப்பட்டி மதுரை, மேலும் தனியமங்கலம் மதுரை 6 சென்டிமீட்டர். மதுரை AWS மற்றும் இலுப்பூர் புதுக்கோட்டை மாவட்டம், பெரியப்பட்டி மதுரை மற்றும் ஒட்டஞ்சத்திரம் திண்டுக்கல் மாவட்டம், மதுரை விமான நிலையம், கங்கவள்ளி சேலம், மேலும் பஞ்சப்பட்டி கரூர், இதெல்லாம் 5 சென்டிமீட்டர். எங்கள் ஊரில் மழை பெய்யல மழை எப்போ பெய்யுமான்னு கேட்குறாங்க. ஆனால் மழை பெய்தது சொல்ல கூட மாட்டுறாங்க. ஆக ஒரு மெசேஜ் கூட போட மாட்டுறாங்க. நன்மை அவங்களுக்கு செஞ்சிட்ருக்கோம், குறை குற்றம் மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. நன்மை பயக்கும் பொழுது மகிழ்ச்சியாக அந்த தகவலை பரிமாறுறது கூட கிடையாது. நிறைய இடங்களில் மழை. உண்மையிலே எனக்கு பெருமையாக இருக்குது. நம்முடைய வானிலை அறிக்கையில் நீண்ட கால அறிக்கை மிக துல்லியமாக போயிட்டு இருக்கு. தென்மேற்கு பருவமழையும் நிறைய பொழிய போகுது. நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக அணைகளில் நிரப்பு மழை இருக்குது. புரியுதுங்களா? வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருக்கணும், அது முதல்ல முக்கியம். சரி, ஓகே, வானிலை அறிக்கைக்குள்ளே போவோம். இன்னும் நிறைய இடங்கள் 5 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் வாசிச்சிருக்கேன். 1 சென்டிமீட்டர் வரைக்கும் கிட்டத்தட்ட 250 இடங்களில் மழை பொழியும். மொத்தம் 250 இடங்கள். இப்போ வரைக்கும் நான் ஒரு 20 இடம் தான் படிச்சிருக்கேன். இதுக்கு 5 சென்டிமீட்டருக்கு மேலே உள்ள இடம். 4 சென்டிமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 35-40 இடம். 3 சென்டிமீட்டரில் 2 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர் எல்லாம் சேர்த்து ஒரு 250 இடங்களில் இன்றைக்கு மழை பொழியும். சரி, இன்றைக்கு மழை எங்கே தொடங்கி இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மழை திருவள்ளூர் மாவட்டத்தோட ஆந்திர எல்லையோரத்தில் மழை பொழிவு தொடங்க இருக்கிறதுன்னு சற்று நேரத்தில். ஆந்திர எல்லையோரத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தோட அங்கே இருக்கக்கூடிய அந்த
ஆந்திர எல்லையோர பகுதிகளில் தொடங்கி திருத்தணி பகுதிகளுக்கும் அரக்கோணம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் வேலூர் மாவட்டத்தோட ஆந்திர எல்லையோரத்தில் தொடங்கி வேலூர் மற்றும் அதற்கு அருகில் கூடிய திருவண்ணாமலை மாவட்டத்திற்கும் மழை வரப்போகுது. முதல் மழை தொடங்க போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தோட தருமபுரி மாவட்டத்தோட கல்வராயன் மலை, திருவண்ணாமலை மாவட்டத்தோட கல்வராயன் மலை பகுதிகளிலையும் மழை தொடங்க போகுது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம், மதுரை மாவட்டத்தில் அடுத்தபடியாக மழை பொழிவு தொடங்க போகுது. திண்டுக்கல், சிவகங்கை, மதுரை மாவட்டம் எல்லை பகுதியில் மழை பொழிவு தொடங்க போகுது. ஆனால் நேற்றை விட இன்றைக்கு கொஞ்சம் மழை பொழிவு தென் மாவட்டங்களில் குறைவாக இருக்கலாம். ஆனால் அது பெய்யாத இடங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் இடத்துல பெய்யும். நாளைக்கு நல்ல தீவிர மழை பொழிவு இருக்கு. நாளைக்கு மாலை இரவு டெல்டா மாவட்டங்களுக்கு நாளை மாலை இரவு, நாளை மறுநாள் அதிகாலையில் கிடைக்கும். அதாவது 5ஆம் தேதி அதிகாலை டெல்டா மாவட்டங்களின் கடலோர பகுதி வரைக்கும் எட்டும். 6, 7 தேதிகளிலையும் மழை இருந்து கொண்டே இருக்கும். கடலோர மாவட்டங்கள் உட்பட மேற்கு தொடர்ச்சி மலை வரைக்கும். தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் உள்பகுதிகள், அனைத்து உள் மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள், அனைத்து கடலோர மாவட்டங்களுக்கும் 5ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி அதிகாலை, அப்புறம் 5ஆம் தேதி மாலை இரவு, 6ஆம் தேதி அதிகாலை, 7ஆம் தேதியிலிருந்து காற்று சுழற்சி உருவாக போகுது. 7ஆம் தேதி இலங்கை மற்றும் அதனை ஒட்டியுள்ள குமரிக்கடல் மற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் உருவாகக்கூடிய காற்று சுழற்சி இலங்கையை ஒட்டி 8ஆம் தேதி நெருங்கும். 9, 10 தேதிகளில் மேலும் இலங்கைக்கு அருகே தென் தமிழ்நாடு மற்றும் இலங்கை மன்னார் வளைகுடா, தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் வந்து அமையும். ஆக 7ஆம் தேதியிலிருந்து காற்றழுத்த தாழ்வு நிலை மழையாக தொடர் மழை பொழிவாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு கொண்டே இருக்கும். வெயில் அறவே இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் வந்து வேலூர் மற்றும் இந்த உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே 100 டிகிரி தாண்டி இருக்குது. இன்றைக்கி நாளைக்கு மட்டும்தான் இந்த வெயில் வேலூரில் அதிகபட்சமாக இருக்குது. ஆனால் மழைப்பொழிவு இன்றைக்கு மாலை கொடுக்க போகுது. தணிஞ்சிரும். கொஞ்ச நேரம் தான் இந்த வெயில் அதிகமாக இருக்கும். அப்புறம் வெப்பம் தணிஞ்சிரும். இந்த வெப்பமும் 3 நாட்களுக்கு மட்டும்தான், ஒரு 4 நாளுக்கு மட்டும்தான் வேலூர் இருக்கும். அதுக்கப்புறம் 100 டிகிரிக்கு வந்துடும். 100 டிகிரிக்கு மேலே இருப்பது 100 டிகிரிக்கு வந்துடும். பிற பகுதி எல்லாமே 7ஆம் தேதியிலேருந்து நல்லாவே வெப்பம் தணிந்து விடும். அக்னியே இருக்காது. அக்னி நட்சத்திர காலத்தில் மழை பெய்ய போகுதுன்னு ஏற்கனவே நம்ம சொல்லிடுவோம். இப்போவே இப்படி வெயில் வாட்டுதே, அப்போ அக்னியில் ரொம்ப அதிகமாக இருக்குமோன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. அப்போ மழை பெய்யும். ஆகவே அப்போ மழை, அப்போ காற்றோட போக்கில் மாற்றம் ஏற்படும். அந்த கவலையை விட்டு விடுங்கன்னு சொல்லியிருந்தோம். ஆகவே மே மாதத்தில் 7ஆம் தேதியிலிருந்து காற்று சுழற்சி உருவாகி 8, 9 தேதிகளில் காற்றழுத்த தாழ்வு நிலையாகி 10, 11, 12 தேதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி தமிழ்நாடுக்கு நெருக்கமாக வடக்கு நோக்கி நகர்ந்து தெற்காந்திர கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிறகு கடந்து அரபிக்கடலுக்கு போகும்பொழுது அரபிக்கடலில் மாலத்தீவுக்கு லட்சத்தீவுக்கு இடைப்பட்ட பகுதியில் உருவாகக்கூடிய மேலும் ஒரு காற்று, அதுவும் இதுவும் ஒன்றிணைந்து கேரளா, கர்நாடக கரைக்கு மழை பொழிவை கொடுத்து, இது வங்கக்கடலில் இருக்கும் பொழுதும் மேற்கு காற்றை இழுத்து அரபிக்கடலோர மாநிலங்களுக்கும் நல்ல மழை பொழிவை கொடுக்கும். தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் கடலோர மாவட்டங்களுக்கும் நல்ல கனமழை பொழிவை கொடுக்க போது 7ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் ஒரு வாரத்துக்கு கிட்டத்தட்ட இதில் ஒரு 3-4 நாளைக்கு தொடர் மழை பொழிவு இருக்குது. 2 நாளைக்கு 48 ஹவர்ஸ் கண்டினியூ ரெயின் இருக்குது. இதில் வரக்கூடிய 9, 10, 11 தேதிகள் எல்லாம். ஆக இந்த சிஸ்டம் வந்து ஆந்திர பிரதேசம் கடந்து அப்படியே கர்நாடகா வழியாக அரபிக்கடல், அதாவது கர்நாடகா வழியாக அரபிக்கடல் போய் அரபிக்கடலில் உருவாகக்கூடிய சிஸ்டமும் ஒன்றிணைந்து தீவிரமடைந்து கேரளா, கர்நாடகா நல்ல மழை அப்படியே விலகி போகும். அது விலகி போனாலும் வெப்பசலன இடிமழை பொழிவு தொடரும். இங்கே கிழக்கு மேற்கு திசை காற்று இணைவு காரணமாக வெப்பத்தை தொடரும். பிறகு தென்மேற்கு புறம் கொண்டு வரக்கூடிய காற்று வரும். பிறகு தென்மேற்கு புறமழை நேரத்தில் நிகழ்வு உருவாகி நல்ல மழை பொழிவை கேரளா, தமிழ்நாட்டில் நிறைவு தர பொறுத்திருந்து பாருங்க. வரக்கூடிய நிகழ்வு வங்கக்கடலில் உருவாகி அரபிக்கடல் போகும் பொழுதும், வங்கக்கடலில் இருக்கும் பொழுதும் மேற்கு தொடர்ச்சி மழையில் நிறைய மழை வங்கக்கடலோரம் உருவாகும் பொழுதே தமிழ்நாட்டின் அனைத்து கடலோரமாகவும் நல்ல மழை பொழிவு. இது வந்து வானிலை முன்னறிவிப்பாகவும் அப்டேட்ஸாகவும் வானிலை மாறுதலுக்கு உட்பட்டது என்ற மனநிலையோட இருங்க. ஏன்னு வச்சிங்களேன், கொஞ்சம் போன்ற சாகுபடியெல்லாம் பாதித்து விடுமோ என்கின்ற அச்சத்தில் என்ன பீதிப்படுத்துறேன்னு சொல்லி செல்லும். உங்களுக்கு நஷ்டம் வரும்பொழுது, கஷ்டம் வந்து விடுமோ என்கின்ற வார்த்தை நினைப்பு வரும்பொழுது, உண்மையை சொல்லும் பொழுது, மழை வரும், தாழ்வு நிலை உருவாகும்னு சொல்லும் பொழுது அதனால் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும், பாதிக்கும்ன்ட்டு நான் பீதிப்படுத்தும். வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருங்க. உள்ளதை தான் சொல்கிறேன். நாட்கள் நெருங்கட்டும், நிகழ்வு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் புதன், வியாழன் 2 நாள் வானிலைக்கு ஆடியோவாக வருவது கடினம். எழுத்துப்பூர்வமாக இன்றைக்கும் நாளை செவ்வாய்க்கிழமை காலையும் உங்களுக்கு அறிக்கைகள் வரும். செவ்வாய்க்கிழமை காலை கொஞ்சம் விரிவாக கொடுக்குறேன். திங்கள், செவ்வாய் 2 நாள் தெளிவாக பார்த்துங்க. திங்கள் 2 முறை, செவ்வாய் பாருங்க. வரக்கூடிய நிகழ்வு 7ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரக்கூடிய நிகழ்வு நிறைய மழை. கேரளா, கர்நாடகா பகுதியும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்பு நல்ல தொடர்பாக அறிக்கையோட அப்டேட்ஸோடு இணைந்திருந்த அனைத்தும் இன்று இல்லாவிட்டாலும் ஒதுக்கி பெய்து கொண்டிருந்தாலும் ஒதுக்கி இடங்களை தரும். பிறகு தாழ்வு நிலையாக தரும். பிறகு மீண்டும் வெப்பச்சலனை. அதனைத் தொடர்ந்து மீண்டும் தென்மேற்கு பருவமழைக்கு நிகழ்வு உருவாகும். தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கி கேரளாவுக்கு மழை பொழியும்போது கேரளா மற்றும் பாலக்காட்டு, கணவாய், ஆரியங்காவாய் மாத இறுதியிலேயே போகிறது என்பதையும் தெரியப்படுத்த இணைந்து அப்டேட்ஸுடன் நன்றி.